புரிந்த ஆதி சிவன் மோகம் அது கலிதமாகி சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூநூலிலங்க மேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக வந்துதித்த தர்ம சாஸ்தா கதையை குறித்து சொல்வோம். பொண்ணு வெள்ளி கைலாசே கைலாசோ தர்க்க சிவமாலோ அங்க தர்க்க சிவமாலோ அரணோட பார்வதியும் கொலவே இருந்தா இந்திர லோகம் என்னும் பாட்டேனதோ இந்திரன் இந்திரனையும் கொலவே இருந்தா சந்திர லோகம் என்னும் பாட்டேனது சந்திரன் சூரியரும் கொலவே இருந்தா லோகமன்னும் பிரமலோகோ சாமி சதுர்முகன் சரஸ்வதியும் கொலவேருந்தா வளரும் வைகுந்த தலமாதிலோ வளரும் வைகுந்த தலமாதிலோ பச்சம லட்சுமியோ கொலவேருந்தா கோடி தேவர்களோ 48,000 கோடி மார்களே அகஸ்தியரோடு புலத்தீஸ்வரோ அழகு கலைக்கோட்டு மாமூனியோ அமரர் தேவரோடு முனிரோரெல்லாம் பாலர்களும் கொல்லவே இருந்தோ யானை முகத்தந்தி ஆறு முகத்துடனே வேலவனோ சுடரோடி விதனில் சோதி மார்க்கண்டையும் கொல்லவே இருந்தா நந்தி படைகளோடு உலகளோ நந்தி படைகளோடு உலகளோ 4 லட்சம் கோடி படையோ அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய திரு கைலாசபதியில ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளோடு சாட்சாதி சிவபெருமாள் யார் யாரெல்லாம் குலபிறந்து வருகிறார்களானா கையில யார் குலவிருந்த ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அன்புக்குள்ளே சந்திரனோ ஆகாயவாணியோடு ஆகாயோடு கங்காதேவி குலவிருந்தா கைலாசம் தன்னதிலே அறை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பையெல்லாம் நடனம் ஆடுவாளே ரம்பையவா வருவாளோ நடனங்கள் ஊர்வசிய வருவாளோ உல்லாசமாடுவாளே ஏனகைய வருவாளோ
சதுரங்கம் போடுவாள் சரஸ்வதி மறுவாளா சரஸ்வதி அவ்வளோ சங்கீதங்கள் பாடுவாள் இவனுக்கு சங்கீதமும் பாடுவாளா அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய திரு கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் சாட்சாதி சங்கரன் சிவபெருமான் நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்டன் மூர்த்தியாக ஆமா சுவாமி சங்கரன் சதாசிவன் சர்ப்பாகரன் சாலாசூடன் ஆமா காலாகலன் காமதக்கண்ணன் அப்படியே இருக்கட்டும் கங்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன் தில்லை அம்பலன் ஆமோ திருநீலகண்டனாகிய சிவபெருமான் யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு சக்தியோடு சிவபெருமாள் திருக்கைலாசத்திலே குழுவிருந்து வருகின்றார். அப்ப இறைவனை சூழ ஆண்டவனாகிய பகவான் 14 உலகங்களை படைத்து 224 புவனங்களையும் படைத்தார். அந்த ஊனம் அல்ல ஆண்டவன் படைத்து 7 சப்தாசாரங்கள் சூழ்ந்த கடவுள்களையும் படைத்து ஆமா கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியவும் இறைவன் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆண்டவன் சிவனை வழிபட இறைவனுடைய வடிவத்திலே நாமலை பெற்ற அப்பாவை படைத்து சிவசக்தி உமையவழி இந்த பத்ரகாளி பேச்சு பிரம்மசக்தியுடைய வடிவத்திலே இதோ அமர்ந்திருக்கிறார்கள். நாமலை பெற்ற தாய்மார்களையும் படைத்தார். உலகத்தில் படைச்சு நாமலுக்காக ஈசன் இந்த லோகத்தை படைத்து இந்திரலோகம் மந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் வைகுந்தலோகம் வாயு லோகம் வருணலோகம் தனலோகம் சக்தி லோகம் சிவலோகம் பூலோகம் இப்படி அப்படி 14 லோகை படைத்த பகவான் இந்த உலகத்திலே முக்கியமாக உலகை படைத்தார். அது என்ன உலகம்? அதலை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாளம் என்றும் உலகை படைத்தார். அதலை என்றாலே ஆகாய லோகம் ஆதி கைலாசம், சரி. சுதலை என்றாலே மத்திவலோகம் நாமல் வாழக்கூடிய பூமி, பாதாளம் என்றால் நாமலுக்கும் கீழ் ஒரு உலகம் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்திலே அசுர அரக்கர் குலத்திலே பிறந்தவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அசுர அரக்கர் குலத்திலே பிறந்த ஆதி பாதாள உலகம் எல்லாம் 56 தேசத்துக்கும் அசுரகுல தலைவனாக தலைவனாக அரக்கனவே வாழ்ந்துவாரார். ஆதி பாதாள உலகம் எல்லாம் 56 தேசத்துக்கு அதிபதியாக வாழக்கூடிய வல்லரக்க ஆதி பாதாள உலகத்திலே முன்னாள் அரசன் ரிஜமுகாவர்ணனும் பெத்தக்கண்ணியும் பாதாள உலகத்திலே ஏகபோகமான வசதிகள் இருந்தும் 56 தேசங்களுக்கு அதிபதியாகவே வாழ்ந்தும் அதிபதி சக்கரவர்த்தியாக வாழும் அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இறைவனை எண்ணி 26 வருஷங்கள் தவங்களை செய்து இறைவனுடைய அருளாலே பாதாள உலகத்திலே ரிஜமுகாவர்ண இரத்தக்கண்ணி தவம் இருக்க அதே பாதாள உலகத்தில் இன்னும் ஒருவருமே தவம் இருந்தார். அவர்தான் வண்டுமுகா ரிஷி. இல்லறத்தை வெறுத்து மூவாசையை மறந்து ஆண்டவன் சிவனை கண்டு நாமளும் ஈசன் பட்டத்தை வாங்க வேண்டும் என்று தவம் இருக்கின்றார். இவர் தவமோ கைலாசமே கிடுகிடு நடுங்குது. மூர்த்திகள் பார்த்தார், இவனை இப்படியே விட்டு விட்டோமான கைலேங்கிரிக்கு இவனுடைய தவம் இன்னும் முற்று பெற்று விடும் என்று எண்ணி மும்மூர்த்திகள் 3 பேரும் ஒன்று கூடி அழகில் சிறந்தவர் மன்மதன் ராஜா இந்த மன்மதனையே வரவழைத்து கை குழந்தையாக்கி தவம் இருக்கும் வண்டு முகாஷி தவத்திலே போட்டார். குழந்தை கூவா கூவா என்று குரல் கொடுக்க குழந்தையின் குரலை காதிலே கேட்டு தவத்தை மறந்தார். வாரி எடுத்தார், வாய் நிறைய முத்தமிட்டார். ஆகாய மார்க்கமாகவே நிற்கும்
மும்மூர்த்திகள் பார்த்தார்கள். அப்படியே கலகலான அடே வண்டுமுக ரிஷி ரிஷி மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை ஆமா வாசை வெறுத்த முனிவர் அல்லவா? ஆமா நீரோ ஒரு பிரம்மச்சாரி, நித்திய பிரம்மச்சாரி. ஆனாலும் இந்த குழந்தை உமக்கு ஏது? உங்க கையில எப்படி வந்துச்சு? ஞானத்தால் பார்த்தார், இந்த குழந்தை தெய்வ சக்தியினால் பிறந்த பிள்ளை அல்லவா? ஆமா என் அரும்பெரும் தவத்தை கலைக்க பிறந்த சண்டாளா, கிராதகா, அடே கிராதகா, கிராதகா, என் தவத்தை கலைக்க உன்னை யார் ஏவல் செய்து அனுப்பினார்களோ நாளை ஒரு காலத்துல நீ அவருக்கே விரோதியாகவே சென்று நாளை ஒரு காலத்திலே ஆமா வனங்களிலே அலைந்து திரிந்து யார் உன்னை படைத்தார்களோ அவர்களால் நீ மாண்டு மடிந்து போவாய், போ 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 என்று சாபத்தை கொடுத்தார். குழந்தையை வீசி எறிந்தார். ஆமா அவ்வாறு எரியக்கூடிய குழந்தையானது ஆமா சுவாமி ஆகாய மார்க்கமாகவே உருண்டு வந்து பாதாள உலகத்திலே பிள்ளைக்காக தவம் இருந்தாரே, பிள்ளைக்காக தவம் இருக்காங்கல்ல முகாவர்ணனும் இரத்தக்கண்ணியும். ஆமா அவர்கள் தவத்திலே இந்த குழந்தை விழுந்த உடனே அரண்மனைக்கு கொண்டு வந்து 56 தேசங்களுக்கு அறிக்கை கொடுத்து தான தர்மங்களை வழங்கி குழந்தைக்கு பேர் சூட்டினார்கள். ஆமா வல்லமை தவத்தால் கிடைத்ததனால் வல்லவன் என்றும் அசுர அரக்கர் குலத்திலே வந்து பிறந்ததினாலே அரக்கன் என்றும் ஆக வல்லரக்கன் என்று பேர் நாமங்களை சூட்டி அந்த வல்லரக்கர சுதனை பாதாள உலகத்திலே நிஜமுக வருணனுமா கண்ணி பெண்ணவளும் ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமோ வளர்த்து ஒரு நாளையிலே ஒரு ஒன்று நல்ல வயதாதிலோ அசுரகுருவாகிய சுக்கராச்சாரியாரை கொண்டு வந்து நாள் பார்த்து தினங்குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து வெள்ளியை பார்த்து ஆய கலைகள் அனைத்தையும் படித்தான் வல்லரக்கன். அப்படி படித்து வர போது அரக்கனுக்கு வயதோ 16. ஆமா இந்த 16 வயதிலே இரத்த கண்ணியால் எண்ணுகின்றால் ராஜமன்னா என்னுடைய வார்த்தைகளும் நம்ம மக அரக்கனுக்கு பால பருவம் போய் வாழும் பிராயமானா நாமல் இருவர்களுக்கும் வாழும் பிராயம் போய் வயோதியாகும் காலம் ஆச்சு. நம்மளுக்கு தான் வயசாகி போச்ச, அப்ப என்ன செய்ய பொறுப்பு பிள்ளைகள்ட்ட ஒப்படைச்சிடணும். வயசாகி போச்சுன்னா வேஷம் போடணுமா? எந்த வேஷத்தை போட்டாலும் வயசு காட்டி கொடுத்துரும். எல்லாரும் இளமையா இருப்போம் நினைக்க முடியாதுல்ல. இந்த செட்டுல நான் ஒரு கலடு முன்னால இருக்கேன், பின்னால ஒரு கலடு நடக்க, அது முழு கலடு, என்ன முத்துன கலடு. அது கலைஞர்களுக்கு மட்டும் வயசுன்னே சொல்லக்கூடாது. கலைஞர்களுக்கு வயசு காரணம் இல்ல, தொழில் தான். அவங்க திறமை தொழில் தான் காரணம். 90 வயசு வரைக்கும் இருந்து படிக்கலாம், 100 வயசு வரைக்கும் இருந்து படிக்கலாம் ஆயுள் இருந்தா. ஆண்டவன் நமக்கு வந்து உடம்புல வந்து நோயற்ற நோய் இருக்க கூடாது. இறைவனுடைய அருளாலே ஆயுள் இருந்து திரேக திறனும் இருந்ததுன்னா 100 வயசுக்கு வரைக்கும் இருந்து படிக்கலாம். அல்ல குரல் மங்காம இருக்கணும். யாருக்கு தான் வயசாகாம இருக்க போகுது? எனக்கு வயசுதான் ஆகுது. வயசுன்னு சொன்னா ஆண்டொன்று போனா வயதொன்று போகத்தான் செய்யும். ஆமா அது உண்மைதானே. இளமைன்னு சொல்லாதங்க, எல்லாருக்கும் ஒரு நாள் நாடி நரம்பெல்லாம் தளர்ச்சி ஆகும். ஆமா கிருகிரு நடக்கத்தான் செய்யும். ஆமா அதோட நிறையும் தெரிஞ்சிரும். ஆமா உடம்புல உள்ள திரையும் தெரிஞ்சிரும். ஏமனா வயசு ஆக அந்த சதை வந்து தொங்கு சதை விழுமா, அப்படின்னா கழட்டு சதை.
ஒரு மேளம் தானே கூட்டு வந்திருக்காங்க. 24 மேளத்துக்கு எங்க சிறப்பான நேரத்தில் பாடும் என்ற புலைமணெல்லாம் ஆதரிக்க வேண்டும். நாம் இருவேர்களுக்கு வாழும் பிராயம் போய் வயோதியாகும் காலமாச்சு. மகனுக்கு பாலப்பருவம் போய் பருவகாலம் வந்து விட்டது. அதனால இவனுக்கு நாட்டை ஒப்படைத்து பட்டம் சூட்டி நம்ம கண்ணால பார்க்கணும். அவர் எத்தக்கண்ணி என்ன எண்ணுகிறார்? மன்னா, பட்டம் சூட்டணுமானா நம்ம பிள்ளைக்கு முத வீட்டு பொறுப்பு என்னன்னு தெரியணும். ஊருக்குள்ள ஒரு நாட்டாம ஒரு தலைவரா இருந்தாங்கன்னு வைங்க, முத வீட்டு பொறுப்பை பார்த்தா தான் நாட்டு பொறுப்பை பார்க்க முடியும். ஒரு கோயில் கூட வைக்கும் அப்படின்னா நாட்டாமைகளுக்கு என்ன தெரியணும்? கோயில்ல உள்ள வரவு செலவு கணக்கு அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அப்ப வீட்டுக்குள்ள உள்ள வரவு செலவெல்லாம் பார்த்து அனுபவம் இருந்தா தான் நாட்டு பொறுப்பை பார்க்கலாம். சின்ன பையனை கூப்பிட்டு நாட்டை பார்த்துக்கோன்னா என்ன செய்வார் பாவம்? வந்தவங்க போனவங்களுக்கெல்லாம் கோட்டரையும் கொடுத்துட்டு சொல்லிய முடிக்கணும். கல்யாணம் முடிச்சா தானே வீட்டு பொறுப்பு வரும். கல்யாணம் முடிக்கணும்னா பெண்ணை எங்க போய் பார்க்க? அரக்கனுடைய அம்மான் மகளாகிய பவள தேசத்திலே வாழ்ந்து வரக்கூடிய பவளக்கண்ணியவை கொண்டு வந்து அரக்கனுக்கும் பவளக்கண்ணிக்கும் திருப்பூட்டினார்கள். திருப்பூட்டிய அரக்கனை சிம்மாசனத்திலே அமர வைத்து நாட்டையே ஒப்படைத்தார். மகனே வல்லரக்கா, மகனே வல்லரக்கா, எப்ப செங்கோலு உன் பொறுப்பு, சிம்மாசனம் உன் பொறுப்பு, ஊட்டி எல்லாம் உன் பொறுப்பு, பொக்கிசமும் உன் பொறுப்பு, பெட்டி உன் பொறுப்பு, பாதாள உலகங்கள் உன் பொறுப்பு, கண்ணைமை காப்பது போல் காப்பது உலகத்தை அங்கு ஒப்படைத்த வேளையில வல்லரக்க ராட்சுதனும் செங்கோல் கையில் பிடித்தான். சிம்மாசனம் தான் அமர்ந்தான். வாசம் புகழ் சூடும் உலகமெல்லாம், வாசம் புகழ் சூடும் உலகமெல்லாம் அரக்க வரிசையோடு வாசம் புகழ் சூடும் உலகமெல்லாம் நீதி அவனி புவனமெல்லாம் நிச்சயமா வாழ்ந்து வாரான். அவன் வாழ்ந்து வரும் நாளையிலே இன்னைக்கு செங்கோல் பிடித்து சிம்மாசனத்திலே அமர்ந்திருந்தானோ ஐயா, அன்னையில இருந்து நாட்டுல மழையே கிடையாது. மழை எப்படி பெய்யும்? நீதி இல்ல, நேர்மை இல்ல, தயவு தாட்சணை இல்ல. அந்த காலமெல்லாம் நீதி இருந்தது, நேர்மை இருந்தது, தயவு தாட்சணைகள் இருந்தது. மாதம் மும்மாரி மழை பொழிந்தது. வருஷத்துக்கு 3 பூ விளைந்தது. இப்ப விளையுதா? வருஷத்துக்கு 1 பூ கூட விளையாது. ஏன் தீது? நீங்க தீஞ்ச மாதிரியா இருக்கிறதுனால மழையும் தீஞ்சுக்கிட்டு போகும். அந்த காலம் காடு கரையில் நெஞ்ச மஞ்சளா வெள்ளாமலா விளைஞ்சு நாடு செழிச்சது. மக்கள்கிட்ட துட்டு நடமாட்ட விட்டுருச்சு. இப்பவும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப மக்களுக்கு மழை பெய்யுது. ஆமா, நீதி இருக்கு. நீங்க நாங்க நீதிமான் சொல்றீங்களா? அதுக்கு சொல்ல வாரு. நமக்கு எந்த மழை பெய்யும்? உங்களை தொட்டுட்டு வைக்கப்படப்புல வச்சா உடனே பிடிச்சிரும் ஐயா. பத்திட்டு பிடிச்சிடாது. தீப்பெட்டியே வேண்டாம கரிகிறோம் கரிகிறோம். புல்லு கூட புல்லு கரிகிறோம். பாவி போன இடமே புல்லு முளைக்கான்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த கால் பட்ட புல்லு முளைக்காதான். நம்ம 5 பேருக்குள்ள நீதி, நேர்மை, தயவு தாட்சணை உள்ள மக்களுக்கு மழை பெஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. ஆமா, அதுக்குத்தான் சொல்லியிருக்காங்க நல்லோருக்கும் பொழியும் மழை எல்லாருக்கும் பெஞ்சிருக்குங்க. ஆமா, அது உண்மைதானே. அப்படி பாதாள உலகத்திலே அசுர அரக்கனானவன் ஆமா
சிம்மாசனத்திலே அமரும் பொழுது 9 நவக்கிரகங்களை கொண்டு வந்து 9 படி ஆக்கினார்கள். 9 படியாக போட்டு 9வது படியிலே சனி பகவானை கொண்டு வந்து குப்புற போட்டார். ஆமா, இவன் 8 படியை ஒழுங்கா மிதிச்சான். 9வது படியை ஓங்கி மிதிச்சான். அப்பமே பிடிச்சான். இவனுக்கு 6.75 அரையங்காலும். சிம்மாசனத்துல ஏறும் போதே அவனை அறியாமலே ஆணவம் வருதவன் என்ன செய்வான் பாவம். ஆமா, இந்த 9வது படியை ஓங்கி மிதித்தான். பிடிச்சான். இவனுக்கு எத்தனை? 6.75 அரையங்காலம். 6.75 அரையங்காலம் எத்தனையா? தாத்தா படிப்பு கூடணும். படிப்பு 8.75 வசனம் கிட்ட கேளுங்க. 6.75 அரையங்காலம். 8.75 7.75 16 தானே. மேலத்துல ஒரு முக்கு இருக்கு, கிழத்துல ஒரு முக்கு இருக்கு, வடத்துல ஒரு முக்கு இருக்கு. 8 முக்கு எங்கேயும் இல்லை. எங்க போடாலும் முக்கு 4 தான். ஓ அப்படித்தானா? ஓ 6.75 அரையங்காலமா? 13.75. ஆமா, இது சூப்பர் படிப்பு. சாமி எத்தனை சாமி? 6.75 அரையங்காலம் 7.5. அரக்கனுக்கு பிடித்தான் 7.5 சனிய. சனியனவன் பிடிக்க போறான். சண்டாள வல்லரக்க சங்கடத்தடைய 7.5 பிடிக்க போறான். 7.5 இருப்பிடத்த நாடது ஒஞ்சலிக்கலைய பருவமழை பொழியலைய வயலடி தலைக்கலைய காலமழை பொழியலைய ஆடுகிற விளையலைய கோடமழை பொழியலைய வீசலைய கலது உருண்ட பஞ்சம் வரை தோற்ற பஞ்சம் நாளை உருண்ட பஞ்சம் ஆயகர தோற்ற பஞ்சம் ஆளாக்கு உருண்ட பஞ்சம் அரக்கனை தோற்ற பஞ்சம் ஆளி விற்றும் பீலி விற்றும் அலையளவு பஞ்சமையா பிள்ளையை விழா கொடுத்து வாங்கி உண்ட பஞ்சம் பசியின் கொடுமையால கீரை தின்ற பஞ்சம். தங்க வாங்கிடலாம், தவிடு வாங்க முடியாதான். தங்கத்தை கூட வாங்கிடலாமா, பசிக்கு தவிடு வாங்க முடியாதா. அப்படி ஒரு பஞ்சம் ஏற்பட்டதா. தவிடு வாங்கி சாப்பிடணும்னா கூட காத்துல களத்துல கிடக்கத அடை வச்சுதான் வாங்கி சாப்பிடணும். நம்மள அடை வைக்கணும், மூக்கத்தி அடை வைக்கணுமா. அந்த காலத்துல ஒரு பஞ்சம் வருமா, மக்காச்சோள பஞ்சம். பிள்ளைகளெல்லாம் காப்பாத்தணும்னு சொல்லி ரேஷன்ல அரிசி அப்பமே இனமாத்தான் போடுவாங்க. இப்பவும் அப்படித்தான் இருக்கு. என்ன அப்பம் கொஞ்சம் பருவ அரிசி, இப்ப கொஞ்சம் பொடி அரிசி, எவ்வளவுதான். ரேஷன் அரிசி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்து. நாமளா ரேஷன் சோறு சாப்பிடுறேன். ஒல்லியா இருக்கக்கூடிய ஆளு ரேஷன் அரிசி சாப்பிட்டாங்கன்னா 10 நாளையில உடம்பு வச்சிரும். அவ்வளவு சத்து பவர். இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களாம் ஐயா. என்னது? ரேஷன் அரிசி சாப்பாடு சாப்பிட்டா சுகர் குறையுதான். அது பழைய காலத்து சாப்பாடுல அது பிரஷர் குறையுது. அது உண்மைதான். இந்த ரேஷன் அரிசி சாப்பாடுக்கு புளிரசம் வச்சு, ரசம் இல்ல புளிரசம் வச்சு காட்டு கீரையை கொண்டு வந்து கடைஞ்சி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? அப்பா தேன அமரமா இருக்கும். அப்ப இந்த அந்த காலத்துல புளியம்பு நிறத்துல பருவ அரிசி வெந்து வரையில அதுக்குள்ள வேகும் போதே ஒரு மனம் மணக்கும். அப்பா வெட்டி கொதிக்கையில மணக்குமா. உடனே அம்மா மாரெல்லாம் ஒரு கொட்டாம்பட்டிய பிள்ளைகள்ட்ட கொடுத்து கம்மாத்தோப்புல போய் காட்டுல உள்ள கீரை எல்லாம் புடிக்கிட்டு வந்துருவாங்க, வாங்கம்பாங்க. ஆமா ஆமா ஆமா, பல கீரையும் புடிக்கிட்டு வரணும். போட்டு பருப்பை போட்டு கடைஞ்சி இந்த கீரையை கொண்டு வந்து கடைஞ்சு, ஆமா, 2 சோத்தையும் அள்ளி போட்டு, ஆமா, அவன் சாப்பாடு எப்ப கொடுப்பாங்க? நைட்ல தான் கொடுப்பாங்க. 2 சோறுக்கு மறு சோறு கேட்டா ஆத்தா ஆப்பிட்டு கொத்திடுவா. இல்லையா, நைட்ல பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுத்தாச்சுன்னா கொரட்டை போட்டு உறங்கிரும், எந்திக்காது ஓயாம. நைட்ல நெல்லுச்சோறு பார்க்கணும், அவ்வளவு சோள கஞ்சி தான் குடிச்சிருக்கோம்.
படுக்க கிடைக்கல. அப்படியா? படைகள் ஏகப்பட்ட படைகள் உண்டு. அந்த காலம் பிள்ளைகள் நிறைய வரவதானே. ஒவ்வொரு வீட்லயும் 8 பொட்ட பிள்ளை இருக்குமா, காலுக்குள்ள கைக்குள்ள 11 பொட்ட பிள்ளை இருக்குமா, 21 பொட்ட பிள்ளை இருக்கும். 16 குழந்தை வரைக்கும் இருந்திருக்கு. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொன்னாங்க. 21 பிள்ளை அந்த காலத்துல இருந்திருக்க தான் செய்யுது. பெற்று வளர்த்து அதுக்கு கடமை செய்து அந்த காலத்துல பெரிய குடும்பமா இருந்தாங்க. வீடு சிறிய வீடா தான் இருந்தது. சிறுக்க வீடு கட்டி பெருக்க வாழ்ந்தாங்க. அவன் 10 கட்டு வீடு. இவன் பெரிய வீடு கட்டி சிறுக்க வாழ்ந்துகிட்டு இருக்கான். பங்களா மாதிரி வீடு இருந்தாலும் ஒரு ஆம்பளை பிள்ளை ஒண்ணு பொட்ட பிள்ளை ஒண்ணுதான். எவன காலம் அப்படித்தானே போயிருக்கு. 12 வயசு வரைக்கும் தான் பிள்ளைகள் பெத்தவங்க பக்கத்துல பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துரும். ஆமா ஆமா ஆமா. 12 வயசு வந்துருதுன்னு வைங்க, காலேஜ் ஹாஸ்டல் நினைக்கிறது. அதுவும் ஆம்பளை பிள்ளைல கொண்டு ஹாஸ்டல்ல விட்டுறணும். ஏன்னா சொல்லி கேட்காது, சுழிச்சேட்ட பண்ணும். பிள்ளைகள் தங்கி இருந்து படிச்சதுன்னா அந்த வீட்டை திறந்து போட்டதுக்கு கூட ஆள் இருக்காது பாத்துக்கோங்க. விளக்கு போட உண்ட ஆளு. வீடு மட்டும் பெரிய கிரவுண்ட்ல கட்டிடணும். ஆமா, அதாவது ஒரு 10 குறுக்கத்தை வளைச்சு கட்டி போட்டு பெரிய பங்களா கட்டி போட்டு நமக்கு 10 குறுக்கத்துக்கு வீடு கட்டுதான் நல்லா தான் இருக்கு. ஆமா, 10 குறுக்கம் வீட்டுக்கும் செலவு என்ன இருக்கு தெரியுமா? இப்ப வருஷத்து பெண் இருக்க 10 லட்சம் வேணும். முத கேமரா வேணும், தேவைப்படுது. ஆமா, கள்ளங்களை வீட்டுக்கு பூஜை கூடாதா? கேமரா வச்சு அள்ளிட்டு போயிருந்தாங்க. அதனால கேமரா கண்டிப்பா வீட்டுக்கு வேணும். காலம் அப்படிதான் இருக்கு. அப்படி பாதாள உலகத்திலே 12 ஆண்டு காலமும் பஞ்சங்கள் ஏற்பட்டது. ஆமா, 56 அரச மன்னர்களும் அரக்கனுக்கு கப்பம் காணிக்க செலுத்தல. கப்பமும் காணிக்க யாருக்கும் கொடுக்கல. அரக்கன் பணப்பெட்டியை பார்த்தாம் பணம் குறைந்து விட்டது. பொக்கிஷத்தை பார்த்தாம் பொருள் குறைந்து விட்டது. ஆமா, களஞ்சியத்தை பார்த்தான் கஜனா காலி. கஜனா காலி. அழைத்தான் மந்திரியை. வாருமையா மந்திரியே, வாருமையா வார்த்தை ஒன்று சொல்ல. வாருமையா மந்திரி, 56 தேசத்துக்கு பறையோசை அடிக்கணும். பறையோசை பகுதி பணம் வாங்கணும். பகுதி பணம் அங்கே வல்லரகன் சொன்ன போது மந்திரியும் என்னதான் வல்லரக்கா வருஷம் 12 மழை இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்டது. இந்த பஞ்சத்தினாலே நாம் போய் பகுதி கேட்டோம்னா 56 அரச மன்னர்கள் எனக்கு பகுதி தருவார்களா? அடே மந்திரி, பகுதியை கொடுத்தா வாங்கிட்டு வாயா. மரத்துகளுக்கு எதுவும் கொடுத்தா நீங்களே வச்சுக்கோங்க. 56 அரச மன்னர்களுக்கு மந்திரி அடித்தார் பறையோசை. பறையோசை சத்தம் கேட்டு அரசரெல்லாம் ஓடி வாருமையா மந்திரிய, வாருமையா வார்த்தை வந்து பறையோசை எதற்காக அடித்தீர்? மன்னன் உத்தரவு, பகுதி கேட்டு அடிக்க சொன்னார் ஐயா. பகுதி கொடுக்க வேண்டுமா? வருஷம் 12 மழை இல்லையே. மன்னனுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? நீதி நேர்மை தயவுதாட்சணை இல்லையே. ரிஜுமுகாவர்ணை வாழ்ந்த போது நீதி நேர்மை தயவுதாட்சணை இருந்தது. மாதமும் மாறி மழையும் பொழிந்தது. 30 தான் விளைஞ்சு நாங்களும் பகுதி கொடுத்தோம் ஐயா. சண்டால அரக்கை என்னைக்கு சிம்மாசனத்தில் ஏறி உட்கார்ந்தானோ அன்று முதல் இன்று வரை நாட்டிலே மழை இல்லையே. நாங்கள் ஏன் பகுதி கொடுக்க வேண்டும்? மந்திரி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. பகுதி கட்டு அடிக்க சொன்னான பறையோசை. போய் சொல்லுவோங்க அரக்கங்கிட்ட, பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். அவனை படையெடுத்து சண்டை செய்ய மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய கொடுக்கவே மாட்டோம். ஐயா, இருசா பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், எதிர்த்து சண்டை செய்வதற்கு மாட்டோம். கிஸ்தி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். கெட்டி வச்சு சண்டை செய்ய மாட்டோம், அரக்கனை கெட்டி வச்சு சண்டை செய்ய மாட்டோம்.
பயனிடும். ஏய் மந்திரி, ஏ மந்திரி, இன்னொரு முறை உங்கள் மன்னன் பகுதி கேட்டு ஆள் அனுப்பினாரே, ஆனா ஆமா இலையில வச்ச அப்பளமா நொறுக்கி போடுவோம். நொறுக்கி முதப்போலி களப்போலி அவங்கள கொடுத்துருன்னு சொல்லுவாரா? சண்டை கோடி நாட்டை சொல்லு, சண்டைக்குத்தான் வரவன் சொல்லு, கோடி நாட்டை சொல்லு, யுத்தத்துக்கு வரவன் சொல்லு, பல்லு கோடி நாட்டை சொல்லு, பல்லுக்குத்தான் வரவன் சொல்லு, அண்டையில் பலம் இருந்தா பல்லுக்கு வரவன் சொல்லு, துணிவு இருந்தா நெஞ்சில துணிச்சல் இருந்தா வாங்க, நெஞ்சிலே துணிவு இருந்தா யுத்தத்துக்கு வரவன் சொல்லு. அரசர் எல்லாம் சொன்ன போது பார்த்தாரே மந்திரியும், நம்மளுக்கு ஐயா வம்பு, அரக்கம் பகுதியை வாங்கிட்டு வாங்க, இங்க வந்தா இவங்க நிக்க நிலை சரியில்லை, நம்ம இன்னும் ஒரு முறை நம்ம பகுதி கேட்டோம்னு வைய நம்மளை கண்டிப்பா முதப்பொலி களப்பொலியா கொடுத்துருவாரு. 56 அரசர்கள் நிக்க நிலை சரியில்லை, நம்ம இது பகுதி கேட்டோமே, ஆனா நம்ம நிச்சயமா முதப்பொலி களப்பொலி கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. அதனால இந்த அரக்கம் பக்கம் போனோம்னா பகுதியை எங்கேன்னு கேட்பாரு. அப்படி 56 அரச மன்னர்கள் எல்லாம் அரக்கனுக்கு பகுதி இல்லைன்னு விரட்டுதாங்க. பார்த்தாரு மந்திரி, இங்க வந்தா பகுதி இல்லைன்னு இவங்க விரட்டுதாங்க. அங்க வந்தா அரக்க நிக்க நிலை சரியில்லை, சரி கிடையாது. அதனால இந்த அரக்க நல்லவன் அல்ல, ஆமா பொல்லாத மூர்க்கை, புத்திய சொன்னா கேட்பானா? கேட்க மாட்டானா? எங்க கேட்பான்? ஆமா. அதனால இந்த அரக்க நாட்டுக்குள்ள இருப்பதை விட ஆமா இவன் எல்லாம் காட்டுல இருந்தா தான் இவனுக்கு புத்தி வரும். இவனை வனவாசனமா போச்சணுமா, அப்ப காட்டுக்கு அனுப்பணுமானா அரக்கனை இல்லாத புல்லாதெல்லாம் சொல்லி அவன் புத்திய மாத்தணும். ஆமா ஆமா. ஆகையினாலே ஆமா மந்திரியோ அரக்கன் பக்கம் வந்தார். என்னையா ஐயா வல்லரக்கா 56 அரச மன்னர்களுக்கும் பகுதி மறையோசை அடித்து பகுதி கேட்டு